பக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்கள் வந்து ரொம்ப அற்புதம். என்னன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டோரேஜ் பண்றது, அது எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் அவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனைகளால் கொஞ்சம் துவங்குற மாதிரி இருக்கும். நிறைய கடமைகள் செய்ய வேண்டும். மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம், இல்லாட்டா மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தல், மகளுக்கு பள்ளிக்கூட செலவுகள் செய்தல், இப்படி சொல்லிட்டு நிறைய கடமைகளை கும்பராசிக்காரர்கள் இந்த ஆடி மாசத்தில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த ஆடி மாதத்தில் இவங்க நிறைய விஷயம் கடமைகள் செய்வது மட்டும் இல்லாமல் நிறைய வயிற்று பிரச்சனை கோளாறுகள், உணவு விஷயத்தில் கவனம், இதெல்லாம் இருக்கும். குலதெய்வத்துடைய முழு அருளும் உங்களுக்கு வந்து சேரும். குலதெய்வம் உங்களுக்கு அப்படியே நிற்பார். ஆனா நீங்க வணங்க வேண்டிய அம்மன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, அற்புத சக்தி வாய்ந்த லட்சுமி தாயார் தான் முழுமையான அம்மனாக இருப்பார். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம், சிறு தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேச்சி அம்மன் அப்படிம்பாங்க. அது போக பேச்சி அம்மன், முப்படாதித்தி அம்மன் அப்படிம்பாங்க. இந்த தெய்வங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்கள் வந்து ஜீவ சமாதி ஆன பெண் தெய்வங்களும் இங்க உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதும். பெண் தெய்வங்கள் சர்க்கரை அம்மாள், அதுக்கப்புறம் மாயம்மா, இவங்கெல்லாம் உங்களுக்கு அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்ப ராசிக்காரர்கள். ஏன்னா அந்த இடத்தில் நம்மளுக்கு ஜீவ சமாதியான பெண் சித்தர்கள் அனைவரையும் குறிக்கும் இடமாக இருக்கிறது நம்மளுடைய கும்பராசி. ஏன்னா அங்க வந்து ராகு வந்து உச்ச வீடாகவும் உச்ச வீடுங்கிறத விட ஆட்சி வீடாக இருக்குதுன்னு நினைப்போம். அதனால ஆட்சியின் உச்சத்தில் இருப்பதினால் இறந்தவர்கள், அதாவது ஜீவசமாதி ஆனவர்கள் மனித உடலில் பெண் தெய்வத்தை குறிப்பிடுவதாக இருக்கும். அது மட்டுமே அல்லாமல் நம்ம வீட்டில் இறந்த கன்னி பெண்கள், இது எல்லாம் சுமங்கலி பெண்களை எல்லாம் இந்த ஆடி மாதத்தை வணங்குவது சிறப்பாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த தெய்வங்கள் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்களை கிடைக்கும். இவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், என்ன உணவுகளை வச்சு வணங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நீங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுத்தல் தான் மிக சிறப்பானதாக இருக்கும். பசுமாட்டுக்கு நல்ல பச்சரிசி கஞ்சி காய்ச்சி அதை புளிக்க வச்சு தென்மேற்கு பகுதியில் அந்த காய்ச்ச கஞ்சியை வந்து தண்ணி ஊற்றி புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு அது மறுநாள் வெள்ளிக்கிழமை அதை வந்து பசுமாட்டுக்கு உணவாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த உணவினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் இறைவனை வழிபடுறது வந்து ரொம்ப சிறந்த முறையான விஷயமாக இருந்தாலும் இவங்களுக்கு புளித்த உணவு, புளித்த விஷயங்கள் வந்து, அதாவது தயிர் சாதம், இதெல்லாம் வந்து நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது சிறந்த. தயிர்ல சீனி கலக்கி சாப்பிடுவது, தயிர் சாதம் பண்ணுவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகவும் நைவேத்தியத்துக்குரியதாகவும் மாறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க வந்து பலாச்சுளைகளை வந்து இங்க உணவுகளை பழங்களில் பலாச்சுளையை எடுத்துப்பது மிக சிறந்த நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறந்தவர்களுடைய அருள் வந்து இங்க முழுமையாக இருக்கும். நீங்க மூதாதையர்கள் ஒரு அம்சமாக இருப்பதனால் மூதாதையர்கள் யாரோ ஒருத்தர் புகழ்பெற்று வெளியே வந்தவங்களா இருப்பாங்க. அதில் ஒருத்தராக நீங்க இருப்பதினால் உங்களுக்கு இந்த இறந்தவர்களுடைய அருள் ஆசையும் மிக அற்புதமாக இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை வழிபாடுலாம் உங்களுக்கு சிறப்பான பலனை தருவதாக இருக்கும். ஆடி வெள்ளி, ஆடி பூரம், செவ்வாய், இந்த நாட்களில் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஆடி வெள்ளியில் பண்ண வேண்டிய மீனாட்சி தாயார் வழிபாடு மிக சிறந்த பலனை தரும். மீனாட்சி தாயார் பச்சை கலர் உடைத்து நீங்க வந்து மீனாட்சி தாயார் வழிபாடு பண்ணணும். ஆடி செவ்வாய்க்கிழமை வந்து பிங்க் கலர் ரோஸ் கலர் புடவையை கட்டிட்டு உங்களுக்கு உங்களுடைய இறந்து போன முன்னாள் உங்க மூதாதையர்கள் பெண் தெய்வங்கள் அவங்கள வழிபடுவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. ஆடி பூரம் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய வளையல் வந்து வெளிர் நிறத்துடைய ரோஸ், பேபி பிங்க்பாங்க, வெளிர் நிறத்திலுடைய ரோஸ் கலரை வந்து நீங்க வந்து வளையலாக போடுவதும் வளையலை தானம் பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும். அம்மனுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் கடன் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதனால் நீங்கள் உண்ணும் உணவில் கவனம். பழைய உணவுகளால் உங்களுக்கு வயிற்றில் பழைய இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஆகக்கூடியது இருக்கிறது. அதனால் அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஆடி மாதத்தில் உங்களுடைய உணவில் வந்து கவனம் எவ்வளவு தேவையோ அதே போல் உணவை தானம் பண்ணுவதும் அவ்வளவு முக்கியமான ஒன்றாகும். நீங்க வழிபாடுகளில் கோமாதா வழிபாடு, மிக பசு கண்ணுடன் இருக்கிற கோமாதா வழிபாடு மிக சிறப்பானதாக இருக்கும். அதனால கோமாதா வழிபாடை எடுத்துக்கொள்ளுங்க. அது வழிபடும் போது உங்க வாழ்வில் நிறைய மாற்றங்கள் உண்டு. அதே போல் ஆண்களுக்கு கயிறு கட்டுவது, பேபி பிங்க் கயிறு கட்டுறதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா ஆண்கள் வந்து கையில் கயிறு கட்டுவது
சிவப்பு கலர் கயிறை கட்டுவது, லைட் சிவப்பு கலர் கயிறை கட்டுவது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எங்க போய் அந்த தெய்வத்துடைய இதை கட்டினா, பகவதி அம்மன் வழிபாட்டு முறைகளில் அந்த தெய்வத்தை எடுத்து அந்த கயிறை கட்டுவது சிறப்பாக பலனை தரும். திருவோண நட்சத்திரம் வரும் நாளில் அந்த கயிறை கட்டுவது ரொம்ப சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க இன்னும் உணவில் கவனமாக இருக்கணும். உறவினர்களிடம் ரொம்ப கவனம். பழைய உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய செய்ய வேண்டி வரும். அதெல்லாம் கவனத்துடன் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு கடமையும் செய்யும் போது சிறு சிறு பிரச்சனைகள், தகராறுகள் உருவாகும். உங்களுக்கு சாபங்கள் உருவாகக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாபங்கள்னா நீங்க படுக்கும் போது உங்க கூட சண்டை போடுவாங்க. உங்க கூட வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் பிரச்சனையாக இருக்கும். அந்நியர்கள் அதிகமாக உங்களுக்குள்ள தலையிடுவார்கள். அந்நியர்கள் தலையீட்டுல உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் உருவாகும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதுன்னா அவர்களிடம் நீங்க சாபத்தை பெறாதீர்கள் அப்படிங்கிறது. பயணத்தை போது கவனமாக பயணம் பண்ணுங்கள். பயணம் பண்ணும் பயனாளிகளால் உங்க கூட பயணிப்பாங்களே அவங்களால் கூட உங்களுக்கு சாபங்கள் உருவாகலாம். அதனால அதையும் கவனமாக இருங்கள். அது பேர் ஆஸ்பத்திரியில போய் யாரையாச்சும் பார்க்க போனீங்கன்னா நல்ல விதமான பேச்சுகளை உருவாக்குங்கள். நீங்க அந்த பேச்சினால் அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நோயாளிகளின் சாபத்தை கூட நீங்க வாங்க வேண்டிய நேரமாக இருக்குது இந்த சமயம். அதனால அது எல்லாமே கவனமாக பேசுங்கள். பேச்சில் நிறைய மறைவுகள், ஒளிவுகள் இருக்கிறது இந்த மாசத்தில். அதெல்லாம் கண்டிப்பாக கோமாதாவுடைய வழிபாடுகள், கோமாதாவுக்கு உணவு கொடுத்தல், இதெல்லாம் மிக சிறப்பான விஷயமாக இருக்குது அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள்லாம் சீரும் சிறப்புமாக செய்யும் போது உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், வெற்றிகள் அடையும். நன்றி, வணக்கம்.